வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சினிமா ஹிடன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கான லிங்கை கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்க. அதுல ஹிடன் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம சூர்யா அவர்கள் நடிப்புல வெளிவந்திருந்த படம் தான் சூரரை போற்று. அமேசான் பிரைம்ல OTT தளத்துல நேரடியா இந்த படம் வெளிவந்துருச்சு. வெளிவந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் சூரரை போற்று படத்துடைய சாதனையை பற்றி ரசிகர்களும் சரி, சினிமா சார்ந்த சில விமர்சனர்களும் தொடர்ச்சியா இந்த படத்துக்கான அவங்க தரப்புல இருந்து சில நியாயங்களை எடுத்து வச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த படம் சூர்யா அவருடைய கேரியர்ல மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையா அமைஞ்சிருக்கு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இதற்கு அடுத்ததா சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா பாண்டியராஜ் இயக்கத்துல சன் பிக்சர்ஸ் கூட்டணியில ஒரு படம் நடிக்க இருக்காரு. அந்த படத்துக்கு இடையில நெட்ஃபிளிக்ஸ் சார்பா இயக்குனர் மணிரத்னம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நவரசம் அப்படின்ற ஒரு படத்துல தற்போது கௌதம் மேனன் இந்த ஒரு படத்தை இயக்கிட்டிருக்காரு சூர்யாவை வச்சு. ஸோ இதற்கான ஷூட்டிங் ஒர்க் தற்போது நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு ஷூட்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படம் நேரடியா நெட்ஃபிளிக்ஸ்ல வெளிவர இருக்கு. அதே போல நவரசம் படத்துல தற்போது சூர்யா அவர்கள் நடிச்சிட்டு இருக்க இந்த படத்துக்கான சம்பளம் முழு தொகையும் பாத்தீங்கன்னா சினிமா துறையை சார்ந்த சில ஏழ்மையாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நேரடியா அவர் கொடுக்க போறாரு அப்படின்ற சில தகவல்கள் ஏற்கனவே வெளிவந்திருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இதற்கு இடையில சன் பிக்சர்ஸ் கூட்டணியில சூர்யா அவருடைய 40வது படம் உருவாக இருந்தது. அந்த படத்தை பாண்டியராஜ் இயக்க இருக்காரு. இந்த படத்துல நம்ம சூர்யா அவருக்கு பேரா ராஷ்மிகா மந்தனா நடிக்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் தெரிய வந்திருக்கு. இந்த படத்துக்கு இமான் மியூசிக் கம்போஸ் பண்ண அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே ராஷ்மிகா மந்தனா சூர்யா அவருடைய தம்பி கார்த்தி நடிப்புல சுல்தான் அப்படின்ற ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அண்மையில ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு படத்துல கார்த்திக் பேரா ராஷ்மிகா மந்தனா தான் நடிச்சிருக்காங்க. தற்போது கார்த்திக் அவரை தொடர்ந்து சூர்யா அவருடைய 40வது படத்திலையும் ராஷ்மிகா மந்தனா நடிக்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் வெளியே வந்திருக்கு. ஸோ இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வமான தகவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரம் வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ நவரசம் அந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் முடிச்சு அந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு பிறகுதான் இந்த ஒரு சூர்யாவுடைய 40வது படத்துக்கான அப்டேட்டுகள் வெளியாகும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது.